உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்தை 3ஆம் இடத்திற்கு தள்ளி தமிழ்தாய்க்கு விஜய் களங்கம் விளைவித்திருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த RS பாரதி பதவியேற்பு நிகழ்ச்சியில் 3ஆவதாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதன் மூலம் அன்னையர் தினத்தில் தமிழ்தாய்க்கு நடிகர் விஜய் களங்கம் விளைவித்திருக்கிறார் என்று குற்றம் சாட்டினார். மொழிக்காக பிரச்சனை ஏற்பட்டால் அதற்காக எதிர்த்து குரல் கொடுக்கும் முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்றும் RS பாரதி தெரிவித்தார். சட்டமன்றத்திலும் சரி, இது போன்ற அரசு நிகழ்ச்சிகளும் சரி, தமிழ்தான் ஒலித்தது. ஆனால் இன்றைக்கு அந்த தமிழுக்கு, தாய் தமிழுக்கு அன்னையர் தினமான இன்று அன்னை தமிழுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அவமானமாகத்தான் தமிழூர் உள்ள மக்கள் கருதுவார்கள். அந்த மொழி கொள்கையில் எந்த ஆபத்து வந்தாலும், எந்த உருவத்தில் வந்தாலும், யாரால் வந்தாலும் அதை தடுத்து குரல் கொடுக்கிற முதல் இயக்கமாக திமுக இருக்கும். அதற்கு தலைமை தாங்குகிறார் தமிழ்நாட்டில் தளபதி மு க ஸ்டாலின் தான் இருப்பார். 2021 எடப்பாடி பழனிசாமி அரசு கஜானாவை காலியாக வைத்திருந்த நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதை RS பாரதி சுட்டிக்காட்டினார். ஆனால் நடிகர் விஜய் தேர்தல் அறிக்கையில் பல திட்டங்களை கூறிவிட்டு தற்போது கஜானா காலி என மக்களை திசை திருப்ப பார்க்கிறார் என்று விமர்சித்த RS பாரதி விஜய் நாடகத்தை பார்க்கும் மக்கள் ஏன் இவருக்கு வாக்களித்தோம் என வருந்துவார்கள் என்று தெரிவித்தார். தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்கிற போதும் கஜானாவுடைய நிலை இதேதான். அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட உடன் கோட்டைக்கு சென்று முதல் கையெழுத்து இன்று வரையில் இந்தியாவில் யாராலும் அதற்கு நிகரான ஒரு அறிவிப்பு வந்ததாக சொல்ல முடியாத அளவுக்கு மகளிருக்கு பேருந்துகளிலே விடியற் பயணம், இது போன்ற 5 அறிவிப்புகளை அவர் கொடுத்தார். முதல்ல போய் உட்கார்ந்து கோட்டையில் கையெழுத்து போட்டவுடன். அதற்கு பிறகு 5 ஆண்டு காலத்தில் பொருளாதாரத்தை உயர்த்தி இந்தியாவிலேயே இன்றைக்கு growth 2 டபுள் டிஜிட்டில் கொண்டு வந்து நிறுத்திய பெருமை தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை சாரும். விஜய் அவர்கள் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகின்ற வகையில் அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.